எவ்வளோ ஒரு அழகான எவ்வளோ ஒரு க்ளீனான வாட்டர் பாருங்களா, ஒரு ஃபாரின் மாதிரியே இருக்குல்ல. வாவ், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடல் பாருங்க. பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இயற்கையாக உருவான மணல் திட்டு. பார்த்தீங்கன்னா அந்த பவள பாறைகள் கிறிஸ்டல் கிளியர் சொல்லுவாங்கல்ல, அதான் கிறிஸ்டல் கிளியர். வந்தீங்கன்னா கரைகள் எதுவும் வைக்காதீங்க. அதுவும் ஒரு சில டயத்தில் டால்ஃபின்லாம் இங்கே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அலை வருதா, இந்த பக்கம் அலை வருதா, ரெண்டு சேருது பாருங்க. அடுத்து நம்ம பவளப்பாறைகள் பார்க்குறக்கா போகிறோம். பவளப்பாறைகள் பார்க்குறதுக்கு அந்த கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அஸ்ஸலாமுஅலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ரீசெண்டாக ஏர்வாடியில் உள்ள மணல் திட்ட பார்க்குறக்காக போயிருந்தோம். அதிலே போட்டிங்லாம் பண்ணியிருந்தோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்துச்சு. இந்த வீடியோவில் ஏர்வாடியில் உள்ள அந்த மணல் திட்ட பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கேயே பாத்ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாகவே இருக்கும். எவ்வளோ ஒரு அழகான எவ்வளோ ஒரு க்ளீனான வாட்டர் பாருங்களா, ஒரு ஃபாரின் மாதிரியே இருக்குல்ல. ஒரு அழுக்கோடு இல்லை. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பாத்ரூம்ஸ், டாய்லெட்லாம் அவைலபிளாக இருக்கும். இங்கேயே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் அங்கேயே பிடிச்சி அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மீன் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னார் வளைகுடா கடலில் வந்து வாழ்கிற மீன் வகைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீ கிராசஸ், அதாவது கடல் புற்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னார் வளைகுடா கடலில் அவைலபிளாக இருக்கிற கடல் புற்கள். இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா போட்டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மணல் திட்டு இருக்குது. நம்மளை போட்டிங்கில் வந்து மணல் திட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மணல் திட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பவளப்பாறைகள் பார்க்குறக்கா கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா 10:45. இப்போ 6 பேர் இருக்கிறோம். 15 பேர் வந்தால் தான் கூட்டிகிட்டு போவாங்களா. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 200 rupees. நம்ம வந்து போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு மணல் திட்டை காட்டிட்டு அப்படியே பவளப்பாறைலாம் காட்டிட்டு ஒரு 45 minutes அப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம வந்து இன்னும் நம்ம டிக்கெட் எடுக்கல. 15 பேர் வந்தால் தான் டிக்கெட் எடுப்போம் அப்படின்னு, டிக்கெட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அப்படியே அழகாக இப்படி இயற்கை ரசிச்சுக்கிட்டு இங்கே அப்படியே 2 கொட்டார மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. 8 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மட்டுமே அனுமதி. நாங்கள் சும்மா போயிட்டு வரோம் உள்ள. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க் விளையாடலாம்ல, சர்க். அது இங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் இருக்குது. வாவ், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடல் பாருங்க. அரியம்மன் பீச் நம்ம போய் கிடக்கிறோம். இந்த இவ்வளோ ஒரு அழகான கடல் நம்ம ஊர்லேயே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வாங்க எல்லோரும். அதை தெரியுது பார்த்தீங்களா, இதான் மணல் திட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிங் பண்ணலாம், நல்லா குளிக்கலாம். ஒரு பாசி கூட கிடையாது. அப்புறம் வந்து அந்த இது ஜெல்லி ஃபிஷ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுங்க. அங்கெல்லாம் ஆட்கள் வந்து நிற்கிறாங்க, வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ பேர் போட்டுக்கு 15 பேர் வந்தால் தான் ஏற்ற வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:05. 10:45 வந்தோம். துணிப்பை வழங்கும் இயந்திரம் 10 ரூபா உள்ள போட்டீங்கன்னா வெளியே மஞ்சள் பை வரும். 4 பேர் நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு 800 ரூபா. நம்ம அவங்க ஜாக்கெட் போட்டு விட போகிறாங்க, லைஃப் ஜாக்கெட். இது எப்படின்னா கோட் பின்னாடியா? எனக்கு இந்த கோட் வேணும். உடைமைகள் பத்திரம். நம்ம வந்து போட்ல வந்து உட்காந்தாச்சு. இந்த கண்ணாடியில தான் பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள் தெரியும். இந்த போட்டு விழாக்கு வந்து இந்த இடத்துல இந்த சீட்டு மாதிரி இருக்குது. அங்கேயும் நம்ம உட்காந்துக்கலாம். ஒரு 6 பேர் உட்காரலாம். மொத்தமா 15 பேர் உட்காரலாம். உட்காந்துருக்கோம். கீழே தூக்கி போடுது. போனீங்கன்னா வச்சிருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சிருக்கு இந்த பிளேஸ்ல. 15 பேர் வந்ததுக்கப்புறம் போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் மணல் திட்டையும் பவளப்பாறைன்னு பாருங்க.
கீழே இருக்குங்களாங்க, கீழே இருக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மணல் திட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இயற்கையாக உருவான மணல் திட்டு. கடலுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய மணல் திட்டை பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு மணல் திட்டை பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பரான பிளேஸ். மணல் திட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் போட்லேருந்து ஆர்வமாக இறங்கிட்டு இருந்தாங்க. போட்டில் இருந்து இறங்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்குங்க. கையில் மொபைல் பர்சஸ்லாம் இருந்துச்சுன்னா யார்ட்டையாவது கொடுத்துட்டு போட்டை விட்டு இறங்குங்க. கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 200 rupees போட்டிங் கொடுத்தாலும் செம்ம ஒருத்தனே சொல்லலாங்க. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸுங்க இது. இந்த மணல் திட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளால் நிறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பவளப்பாறைகள் தான். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மணல் திட்டுக்கு வந்துட்டோம். மணல் திட்டில் நம்ம நிற்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவளப்பாறைகள். இந்த பீச் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்தோம்ல அங்கே கடல் புற்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் புற்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் போட்டில் வந்தீங்கன்னா செப்பலோடு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குங்க. கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கிறிஸ்டல் கிளியர். வந்தீங்கன்னா கரைகள் எதுவும் வைக்காதீங்க, எல்லாம் கடல் இழுத்துட்டு போயிடும். அவ்வளோ கிளியராக இருக்குங்க தண்ணி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அங்கே வந்தால் பவளப்பாறைகளை பார்க்கலாம். அப்புறம் இந்த கடல் புற்கள், அதுவும் ஒரு சில டயத்தில் டால்ஃபின்லாம் இங்கே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இது சம்மர் ஹாலிடே, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு வந்து 200 தான். போட்டிங் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மணல் திட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளை பார்க்க போகிறோம். கடலுக்குள்ளே அந்த போட்டில் உள்ள பவளப்பாறைகள் தெரியும். அதை நம்ம போட்டுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு அந்த கண்ணாடி வழியாக பார்க்கலாம். இந்த பக்கம் அலை வருதா, இந்த பக்கம் அலை வருதா, ரெண்டு சேருது பாருங்க. அது முக்கோணமாக வருது. ரெண்டு பக்கம் அலை சேருது பார்த்தீங்களா? வா வா வா, அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கல்லாம் இல்லை. இங்கே கல்லே இல்லையா? நம்ம மணல் திட்டெலாம் பார்த்துட்டு ஃபோட்டில் ஏறியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம பவளப்பாறைகள் பார்க்குறக்கா போகிறோம். பவளப்பாறைகள் பார்க்குறதுக்கு அந்த கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா போட் ரன்னிங்கில் இருக்கும்போது நான் கிளாஸ் மேலே ஃபோனை வச்சு வீடியோ எடுத்தேன். தண்ணி கொஞ்சம் கிளியராக இல்லாதனால அண்டர் வாட்டரில் என்ன இருக்குன்னு தெரியல. ஓ, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிலாம் வர முடியுமோ? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி டிசம்பர் இந்த மாதத்தில் மட்டும்தான் பவளப்பாறைகள் கிளியராக தெரியுமா. இப்போ வந்து தண்ணி கிளியர் இல்லாதனால பவளப்பாறைகள் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் உங்களுக்கு மேலே ஒரு வீடியோ காமிச்சேன்ல, அந்த மாதிரி இந்த போட்டில் இருந்துக்கிட்டு பவளப்பாறைகளை பார்க்கலாம். நம்ம டிக்கெட் எடுக்கும்போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த மாதத்தில் வந்து பவளப்பாறைகள் பார்க்க முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த காற்று டயத்தில் வந்து தண்ணி வந்து கலங்களாக இருக்கும், அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பவளப்பாறைகள் பார்க்க முடியாதோ இல்லையாங்க. பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா மணல் திட்டு பார்க்கலாம், நல்லா போட்டிங் பண்ணலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மர் ஹாலிடேக்கு நம்ம சூட்டை தணிச்ச மாதிரியும் போயிடும். கடலில் நல்லா குளிக்கலாம். எந்த ஒரு ஆளுக்கு எந்த ஒரு தூசியும் இல்லாத ஒரு கடல், பார்க்குறதுக்கே ஃபாரின் உள்ள கடல் மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நம்ம கீழக்கரையில் உள்ள அமீர் அரேபியன் மந்தி ரெஸ்டாரண்ட்டையும் விளாக் பண்ணி போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவும் பார்க்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்தினா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போட்டில் ஏறும்போதும் இறங்கும் போதும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஏறுங்க. மொபைல், ஹேண்ட் பேக்ஸ், கிட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறங்க. தேங்க்யூ.